திருவடிகளே சரணம். பொய்கை முனிபூதத்தார் வேயாழ்வார் தன் பொருளை வரு குருகேசன் விட்டு சித்தன் பொய்கை முனிபூதத்தார் வேயாழ்வார் தன் பொருளை வரு குருகேசன் விட்டு சித்தன் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடி பொடி மழி செய்வ வந்த சோதி குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடி பொடி மழி செய்வந்த சோதி வயமெல்லாம் மறை விளங்க வாழ்வேல் ஏந்தும் மங்கையர்கோன் என்றிவர்கள் மகிழ்ந்து வாழும் வையமெல்லாம் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெரியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே. செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெரியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே. இப்போது கேக்குதா? கேட்கல. இப்போது நீங்கள் கேட்டது ஆழ்வார் பன்னிருவர் துதி. அதில் 10 ஆழ்வார் பெயரை சொல்லி 2 ஆழ்வார் பெயரை சொல்லாமல் விடுபட்டது போல இருக்கும். பார்த்திருந்தீர்கள், கேட்டிருந்தீர்கள் என்றால் அறிவீர்கள். அந்த 2 ஆழ்வார்கள் யார் என்றால் ஆண்டாள் நாச்சியாரும் மதுரகவி ஆழ்வாரும். பொதுவாக ஒரு சம்பிரதாயம் குருவை சொன்னால் அல்லது தகப்பனை சொன்னால் சீடனையோ அல்லது பிள்ளையையோ சொல்ல வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அந்த வகையில் ஆண்டாளுடைய தகப்பனாக திகழ்ந்த வளர்ப்பு தந்தையாகிய பெரியாழ்வார் என்று எல்லோராலும் போற்றப்படுகின்ற பெரியாழ்வாரை பெயரை சொன்னதால் நாச்சியார் பெயரை குறிப்பிடப்படவில்லை இங்கு. அதுபோல தனக்கு எல்லாமே தன்னுடைய குருநாதர் தான் என்ற போக்கில் வாழ்ந்த மதுரகவி ஆழ்வார் அவர்கள் தன்னுடைய குருவாகிய சடகோபன் என்னும் குருகூர் நம்பி என்றும் போற்றப்பட்ட நம்மாழ்வார் தன்னுடைய குருநாதர் அவரை அன்றி ஒரு கடவுள் இல்லை என்று ஒரு திடமான நம்பிக்கையோடு திகழ்ந்த காரணத்தால் தனியே மதுரகவி ஆழ்வார் என்று இந்த பாயிரத்தில் குறிப்பிடப்படவில்லை.
இந்த ஒரு அருமையான கருத்தையும் நாங்கள் இங்கு பதிவு செய்கிறோம். எங்களோடு மேடையில் எங்களது ஆசான் பெரும்பான நம்பி திரு மா கோடிலிங்கம் ஐயா அவர்களும், நல்லாவே கரகோஷம் கொடுக்கலாம். வீணையில் டாக்டர் நித்யஸ்ரீ அவர்களும், மிருதங்கத்தில் திரு மாதேஷ் அவர்களும் இணைந்துள்ளார்கள். முதலாவதாக நீங்கள் கேட்க இருப்பது பெரியாழ்வார் அருளிய பல்லாண்டு பாசுரம். ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திருப்பல்லாண்டின் பெருமையை உபதேச ரத்தின மாலை 19ஆம் பாசுரத்தில் அழகாக வெளியிடுகிறார். கோதிலவாம் ஆழ்வார்கள் கூறு கலைக்கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்டு ஆனதுவும் வேதத்திற்கு ஊமெனும் அதுபோல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களம் ஆதலால், எப்படி வேதத்திற்கு பிரணவம் முதன்மையானதாகவும் சாரமாகவும் இருக்கிறதோ அதை போல ஆழ்வார்களின் அருளிச் செயல்களில் முதன்மையானதாகவும் சாரமாகவும் திருப்பல்லாண்டு விளங்குகிறது என்பது மாமுனிகளின் திருவுள்ளம். மல்லர்களை அடக்கிக் கொண்ட பலம் பொருந்திய திருத்தோள்களையும் மாணிக்கத்தை போன்ற நிறத்தையும் உடைய எம்பெருமானே, உன்னுடைய சிவந்த திருவடிகளுக்கு காலம் உள்ளவரை குறைவற்ற ரக்ஷை இருக்க வேண்டும். முதலில் மனிதர்களின் காலக்கணக்கில் பல ஆண்டுகள் என்று சொல்லி, பிறகு தேவர்களின் காலக்கணக்கில் பல ஆண்டுகள், பிரம்மாவின் காலக்கணக்கில் பல ஆண்டுகள், இறுதியாக பல பிரம்மாக்களின் கால ஆண்டுகள் பல்லாண்டுகள் என்று சொல்லி காப்பிடுகிறார். அடியார்களான எங்களுக்கும் சுவாமியான உனக்கும் உள்ள சம்பந்தம் எப்போதும் இருக்க வேண்டும். உன்னுடைய திருமார்பிலே எப்பொழுதும் இருப்பவளான அழகும் ஆபரணங்களும் இளமையும் பொருந்திய மன்னிக்கவும் பெரிய பிராட்டியார் எப்போதும் இருக்க வேண்டும். உன்னுடைய வலது திருக்கையிலே அழகும் ஒளியும் பொருந்தி இருக்கும் திருவாளி எப்போதும் இருக்க வேண்டும். ஆழ்வார் அடியார்களை சொல்லுவதன் மூலம் சம்சாரத்தையும், பிராட்டி திருவாளி திருச்சங்கத்தை சொல்லுவதன் மூலம் பரமபதத்தையும் சொல்கிறார். ஆதி தாளத்தில் நாட்டை ராகத்தில் இப்போது கேட்க இருக்கிறோம்.
தசாவதாரத்தில் கண்ணன் அவதாரம் எல்லோரையும் ரமிக்கச் செய்வது. இங்கே அவன் பிறப்பை எப்படி பெருமையாக பேசுகிறார் பெரியாழ்வார் என்று பாருங்கள். வண்ண மாடங்கள் நிறைந்த திருக்கோஷ்டியூர். யோசிச்சு பார்த்தா நல்லா தெரியும். தலத்தில், அந்த திருக்கோஷ்டியூர் தலத்தில் நம்பி பிறக்கிறான். அவன் பிறந்த இடத்தில் அனைவர் முகத்திலும் குதூகாலமும் ஆனந்த களிப்பும் தெரிகிறது. எண்ணெய் கலந்த பல வர்ண பொடிகளை ஒருவருக்கொருவர் முகத்திலே உடம்பிலே வாரி இறைக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் செய்ய அந்த நம்பி பிறந்த வீடு ஒரு பெரிய சேறு கலந்த வண்ண நிலமாக திகழ்கிறது. என்னே ஆனந்தம்! நினச்சி பார்த்தா தெரியும் அந்த அதாவது அங்கே இருக்க அந்த வண்ணங்களோட இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம். இப்படி பல பாசுரங்களை சொல்லி இந்த பாசுரங்களை எல்லாம் பாராயணம் செய்வோர் அவர்களுக்கு பாவம் என்று ஒன்று இல்லை. 2 பாசுரங்களையும் இப்போது லதாங்கியில் கேட்க இருக்கிறோம்.
கண்ணன் பிறந்திருக்கிறார், இவ்வளோதான் சந்தோஷமா? எவ்வளோ ஆனந்தம் இல்லையா? பிறந்த குழந்தையை தொட்டிலிட்டு பிரம்மனென சிவனென குழந்தைக்கு மிகுந்த ஆசையாக சீர் செய்கிறார்கள். என்ன சீர் தெரியுமா? ஒரு வண்ண சிறு தொட்டில், அதில் மாணிக்கத்தை கட்டி, அதில் இடையிடையே வைரங்களை கட்டி, இன்னைக்கு விலைக்கு பார்க்கணும் நினச்சேன், ஆணிப்பொன் அதாவது சொக்க தங்கத்தினால் செய்த கட்டில், அதை போட்டு இருக்கிறார்கள். கண்ணன் இல்லையா, அதில் படுத்து மாணிக்குரனே வையம் அளந்தவனே தாலேலோ அப்படின்னு பாடுறாங்க. இந்த பாசுரத்தின் மூலமாக ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த வாமன அவதாரத்தை குறிப்பிடுகிறார். தொடர்ந்து வருகிற ஒரு பாடலில் விடையேறுகின்ற காபாலி தன் பங்கிற்கு என்ன தருகிறான் தெரியுமா? கணமணியோடு மாதுளம்பூ, சுரிகை, இந்த ஆபரணங்களை எல்லாம் கயிற்றில் கோர்த்து இடுப்பில் கட்டி வைர தொட்டிலே கிடக்கச் செய்கின்றான் பெருமான். இந்த சொகுசான மாணிக்க கட்டிலில் சிவன் தந்த இடை ஆபரணத்தோடு உலகம் அளந்தவனே தாலேலோ பாசுரத்தை நீலாம்பரியில் கேட்க இருக்கிறோம்.
கண்ணன் வளர்ந்து விட்டான். அவனை தினம்தோறும் குளிக்க வைத்து அழகு செய்ய வேண்டும், நம் இல்லத்து குழந்தைகள் போல. அந்த பொறுப்பு யசோதையை சார்ந்தது. செய்ய காத்து கொண்டிருக்கிறாள், செய்ய தவம் பண்ணி இருக்கிறாள். ஆனால் அந்த விஷமக்கார கண்ணன் அடம் பிடிக்கிறான். கண்ணனுக்கு அன்றைய தினம் எண்ணெய் குளிப்பாட்டும் நாள். அன்றைய தினம் வழக்கத்திற்கும் மேலாக ஆங்காங்கே இடையர்கள் வீட்டுக்குள் புகுந்து வெண்ணெயை திருடி அவசர அவசரமாக வாய்வழியே தேகமெங்கும் வெண்ணெய் படர்ந்து இருக்கும் வண்ணம் உண்டு கொண்டு இருக்கிறான். அந்த நாற்றம் தாய்க்கு சகிக்குமா? என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? இன்றைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் உன்னை ராவிலே படுக்க விட மாட்டேன். அதனால் எப்படியும் இன்று எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டுத்தான் படுக்க வேண்டும். தயாராக எண்ணெய் சீயக்காயோடு காத்து கொண்டிருக்கிறாள். தாமதம் செய்யாதே, எத்தனை போதும் இருந்தேன் என்று அவனை மடக்கி இடுப்பிலே வைத்து கொண்டு தேய்த்து விடுகிறாள். அதுவரை ஒரு தினசாக குழந்தையை பாவித்த யசோதை அவனுடைய அழகிலேயும் அவனுடைய பெருமையிலேயும் ஈடுபட்டவளாய், நன்னல் அரிய பிரானே, உன்னை இந்திரர்களும் தேவர்களும் சிவன் என்ன பிரம்மன் என்ன அத்தனை பேரும் நினைத்தாலும் உன்னை அணுக முடியுமா? நன்னலறிய பிரானே, நான் செய்த தவத்தின் பயனாக என்னுடைய குழந்தையாக அவதரித்து யாரும் அனுபவிக்க முடியாத ஆனந்தத்தை எனக்கு தருகிறாய். நாரணா, தாமதம் செய்யாதே, நீராட ஓடிவா என்று பிலகரி ராகத்தில் பாட்டை கேட்க இருக்கிறோம்.
குலசேகர ஆழ்வார் திரு அரங்க திவ்ய கஷேத்திரத்தில் பெருமானை போற்றி மகிழ்கிறார். அவன் எப்படி இருக்கிறான்? அவன் 1000 தலை கொண்ட அரவுக்கெல்லாம் பெரும் தலைவனாக இருக்கக்கூடிய அனந்தன் ஆதிசேஷன். அவனை படுக்கையாக கொண்டு அனந்த சயன பெருமாளாக திகழ்கிறார். அங்கு வற்றாது வளம் கொழிக்கும் காவிரி அந்த திருநகர் முழுவதும் பாய்ந்து வருகிற காவிரி ஆற்றினுடைய அந்த அலைகள் அவனுடைய திருவடிகளை தழுவிக்கொண்டே போகிறது. அந்த சுகத்தை நாளும் அவன் அனுபவிக்கிறானோ என்னமோ, அவன் திருவடியை வருடிக்கொண்டே போகிற அந்த காவிரி புண்ணியம் பண்ணியதாக இருக்கிறது. இப்படியெல்லாம் பெருமை கொண்டிருக்கிற கருமணியை கோமளத்தை நான் அனுதினமும் கண்டு கழிக்கிறேன். அவனை சேவிக்கின்ற 2 கண்கள் கழித்து கொண்டே இருக்கின்றன. எப்போதும் அவனை கண்டு கழிக்கக்கூடிய கண்கள் அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். பாசுரம் பந்துவராளியில். கருமணியை கோமள
கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு எங்கள் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே. இதுவும் திரு அரங்க பெருநகருள் பள்ளி கொண்ட பெருமானை குறித்தது. அவன் திருமேனி விண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஒரு பசுமையான மாமலை போன்ற திருமேனி. அவனை எல்லோரும் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்று தினமும் துதிப்பார்கள். அவ்வண்ணமே நானும் துதித்து அதனால் ஏற்படுகிற சுவை அப்பப்பா நினைத்தாலே இனிக்கிறது. இந்த சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அந்த சுவை கூட எனக்கு வேண்டாம். உன்னை நாளும் போற்றி தரிசித்து மகிழ்கின்ற சுவை ஒன்றே எனக்கு போதுமானது என்று ஆழ்வார் இந்த பாசுரம் மூலம் நமக்கு தெரிவிக்கிறார். பச்சை மாமலை போல் மேனி தோடி ராகத்தில்.
நேரம் கருதி மற்ற பாசுரங்களுக்கு விளக்கம் அளிக்காமல் பாசுரத்தை மட்டும் பாட இருக்கிறோம். மதுரகவி ஆழ்வார் அருளிய கரகரப்பிரியாவிலும் சாரங்காவிலும் இப்போது பாட இருக்கிறோம். Gari
பமபதானி அன்மையான் சடகோபன் என்னம் நீயே. கமாசா சிலை நேரம் கருதி எங்களால் 2 பாடல்களை பாட இயலவில்லை. சிலை இலங்கு பொன்னாளி என்று தொடங்கும் சரி, நேயர் விருப்பப்படி நாச்சியார் திருமொழியிலிருந்து கற்பூரம் நாருமோ கமாஸ் ராகத்தில் கேட்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஆழ்வார்கள் வாழ்த்தோடு எங்களது பக்தி பனுவல் இசை நிறைவுறுகிறது. கானமுகுந்த பிரியாவில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாட்டமும் மறுபொசித்த